கன்னி ராசிக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் இந்த 2 இடத்துலையும் இருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், அதாவது 2ஆம் அதிபதி ப்ளஸ் 9ஆம் அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடம் 12ஆம் இடம். ஸோ இதெல்லாமே நல்ல பிளேஸ்மெண்ட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ 6ல் ராகு இருக்கிறதும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. என்ன ஒன்று, 7ஆம் இடத்துல சனி ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. ஸோ வேலை, திருமணம், நட்பு, காதல் இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து ஒரு வேலை கன்ஃபார்ம் ஆகாமல் இந்த வேலையை வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் சிரமப்படுறீங்க. கிடைச்ச வேலையை விட்டுறாதீங்க. வேலை சேஞ்ச் பண்ணணுன்னாலும் இன்னொரு ஜாப் கிடைச்சா மட்டும் இந்த வேலையை விடுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது, பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம் அப்படின்னு தூக்கி போடுற நிலைக்கும் வந்து கொண்டு போய் விடுது. அதனால் பொதுவாக வந்து கணவனும் கன்னிராசியாக இருந்து மனைவியும் கன்னிராசியாக இருக்கிற பட்சத்தில், சப்போஸ் ஒருத்தர் உத்திரம் ஒருத்தர் ஹஸ்தம் இந்த மாதிரி அமையும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்க கூடுதல் கவனமாக இருக்கணும், ஓகேனா? ஏன்னா 2 பேர்த்துக்குமே கண்டக சனி இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ஈகோவையும் வெறுப்பையும் வந்து அதிகப்படுத்திடும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. 7ஆம் இடத்துல சனி இருக்குது, வேலை விஷயத்தில் கவனமாக இருங்க. அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மே மந்த் வரைக்குமே நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி தான் இருந்திருப்பீங்க. நிறைய பேத்துக்கு வந்து வேலை பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக வந்து வேலையில் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்து இந்த குருவோட பார்வையும் மீனத்துக்கு இருக்கிறனால, மீனத்தில் தானே சனி இருக்கார். ஸோ கடகத்துலேருந்து குரு பார்க்கறனால ஸோ இது வரைக்கும் இருந்த போராட்டம் வந்து குறையும். இருந்த போதிலும் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா அக்டோபருக்கு அப்புறமேட்டு அகைன் வந்து குரு சிம்மத்துக்குள்ளே வருவார், ஓகேவா? அந்த டைம் பீரியடில் நம்ம அக்டோபர் டு டிசம்பர் இந்த டைம் பீரியடில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய். ஸோ செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் இந்த ட்ராவல்ஸ், அதாவது பயணங்கள் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் வந்து குறைச்சிக்கோங்க. ஏதாவது நீடு இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா பயணங்களால் அவதி ஏற்படும். அதனால் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப தூரம் லாங் ட்ராவல்லாம் போகும்போது அதை வந்து தேவைன்னா மட்டும், முக்கியமாக இருந்தால் மட்டும் அதை வந்து ஏற்படுத்திக்கோங்க. இல்லைன்னா தயவுசெய்து அதிகமாக ட்ராவல் பண்ணாதீங்க. இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற வரைக்கும் ட்ராவலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி பணம் விஷயத்துலையுமே கொடுக்கல் வாங்கல் அதில் கவனமாக இருங்க. ஏன்னா திடீர் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? திடீர்னு செலவுகள் ஏற்படும். வீட்டுக்கே வந்து ஒரு அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். அதனால் பணம் விஷயத்தில் முன்கூட்டியே வந்து சேர்த்தி வச்சுக்கிறது, ஓகேங்களா? ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அடுத்து வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து சூரியன். ஸோ 10ல் சூரியன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப, அதாவது சூரியன் பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கார். 10ல் இருக்கார், அப்புறம் 11ல் இருக்கார். 10ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்படியே உங்களோட பேர் வந்து பிரகாசிக்கிறது, ஒரு புகழ் கிடைக்கிறது, ஓகேங்களா? ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது உடனே சக்ஸஸ் ஆகிறது. என்னடா இது நம்மளுக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இந்த சூரியன் 10ஆம் இடத்துலேருந்து ஜம்முன்னு உங்களுக்கு கொடுத்துட்ருப்பார். அதேமாதிரி இந்த மாதிரி சுய தொழில் பண்ணுறீங்க இல்லையா, தொழில் பண்ணுறவங்களுக்குமே எதிர்பார்க்காத லாபம் உறுதியாக வந்து சேரும், ஓகே? 10ல் சூரியன் இருக்கிறனால. அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், இது வந்து ஜென்ரலாக சொல்கிறது தான். ஒரு வேளை அதே 10ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இல்லை ராகு யாராவது இருந்தாங்கன்னா சூரியன் வரும்போது கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருவார், ஓகே? ஸோ நமக்கு நம்மளோட கிரகங்கள்லாம் எங்கெங்கே பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்கங்கிறத வச்சு தான் இந்த பலன் வந்து நடக்கும். ஜென்ரலாக 10க்கு சூரியன் வர்றதுங்கிறது நல்ல ஒரு புகழ், நல்ல ஒரு அந்தஸ்து, வேலையில் ஒரு முன்னேற்றம், தொழிலில் ஒரு வளர்ச்சி, இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஜூலை 17க்கு அப்புறம் சூரியன் வந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ 11ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறது பார்த்திங்கன்னா எந்த முயற்சி எடுத்திங்கனாலும் அது சக்ஸஸ் ஆகும், ஓகேங்களா? புதிய பதவி, அதுக்கப்புறமேட்டு பெரியவர்களோட சப்போர்ட் கிடைக்கிறது, உங்களுடைய மூத்தவர்களோட ஆதரவு கிடைக்கிறது, அதுவும் அவங்க மூலமாக பணவரவு கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த 11ஆம் இடத்துல சூரியன். ஏன்னா ஆல்ரெடி 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று குரு உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது, ஓகேங்களா? வேலை விஷயம் சும்மா ஜம்முன்னு இருக்க போகுது. அதனால் வந்துட்டு இந்த டைம் பீரியடில் உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, இல்லை அரசு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும், ஒரு ஃபைல் மூவ் ஆகணும், வீட்டுக்காக வீடு சம்மந்தப்பட்டு அரசு தொடர்பான இந்த பட்டா வாங்கிறது,
இந்த மாதிரி விஷயங்களுமே இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல பலன் கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கோவில், குலதெய்வம் கோவில் போகிறது, கோவில் வழிபாடு பண்ணுறது, இதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துலேயே சூரியன் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அதுக்குள்ளார ஆடி மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆடி மாதத்தில் கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சூரியன் இருக்கிற இடத்துக்கே சூரியன் வராரு. அப்போ வேலை விஷயங்கள், பண விஷயங்கள், அப்பா வகையில் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயங்கள் எல்லாமே சூப்பராக ஓஹோன்னு இருக்கும். ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது கன்னி ராசிக்கு. ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன், கேது. ஸோ பொதுவாகவே 12ல் கேது இருக்கிறாருங்கிற பட்சத்தில் கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வெளிநாடு அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சக்ஸஸ் கொடுக்கும். அதே மாதிரி யாருக்கும் நம்பி வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 12ல் கேது இருக்கிறதுனால ரெக்கமெண்டேஷனுக்கே போயிடாதீங்க. ஸோ நான் சொல்கிறேன் பண்ணுங்கள், என்னை நம்பி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து வச்சுக்காதீங்க. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு நம்ம வந்து நம்மளை கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஜாமீன் போகாதீங்க. மற்றவங்களுக்காக சப்போர்ட், வக்காலத்து எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்றங்க. 12th ஹவுஸில் சுக்கிரன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஏதாவது ஆடம்பர பொருள் வாங்குற மாதிரி ஏற்படலாம். திடீர்னு ஏதாவது வாங்குவீங்க. சுப விரயங்கள் தான் நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பெண்கள்கிட்ட கொஞ்சம் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாமல் போய் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ராசிக்கு 6ல் ராகு தானே. 6ல் ராகு இருக்கிறது நல்லது தான். நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே சக்ஸஸ் ஆகும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாயிருக்கும். 6ல் ராகு 6ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஒரு முயற்சியை எடுத்திங்கனாலுமே அது கை மேலே பலன் கொடுக்கும். சிறப்பான ஒரு இடம்தான் 6ஆம் இடம். எது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுதுங்கிறது 7ஆம் இடத்துல இருக்கிற சனி. இந்த 7ல் சனி இருக்கிறனால என்ன ஆகும்னா கொஞ்சம் உடம்பு வந்து டயர்ட் ஆகிறது, இம்யூனிட்டி பவர் குறையிறது, குட்டி குட்டியாக ஃபீவர் வர மாதிரி இருக்கிறது, டயர்ட் ஆகிறது, இதெல்லாம் வந்து 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கொடுப்பார். சரிங்களா? அதனால் ஹெல்த்து விஷயத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப இன்னும் எளிமையாக பண்ணிக்கலாம், ஈஸியாக அதை வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று எந்த சனி நம்மளோட தொடர்பு இருந்தாலும் சரி, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிடுங்க. தூக்கத்தை வந்து தியாகம் பண்ணியே ஆகணும். பகலில் தூங்கவே தூங்காதீங்க, நைட்டு தூங்குங்க. நைட்டில் அதிகமாக கண்ணு முழிக்காதீங்க. எந்த ஒர்க்காக இருந்தாலும் காலையிலே செஞ்சு பழகுங்க. முக்கியமாக அன்றாடம் ட்ரெஸ் வந்து நல்லா துவைச்சி தான் போடணும். ஓகேங்களா? 1 நாள் 2 நாள் யூஸ் பண்ணிக்கிறேன், 3 நாள் யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணிடாதீங்க. நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, சீரியஸ்லி. இந்த மாதிரி அழுக்கு துணியில் தான் சனியோட ஆதிக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருங்க. எவ்வளோ உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்க பார்த்தீங்கன்னா சனியோட அந்த ஆதிக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதாவது பாசிட்டிவாக நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே? ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிங்க. ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நல்ல வேர்வை வர மாதிரி ஒரு வேலை செய்யுங்க. உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க. தூக்கத்தில் கவனமாக இருங்க. 7ஆம் இடம் அப்படிங்கும்போது நம்ம அன்றாடம் மீட் பண்ணுற எல்லா விஷயமுமே அங்கே தான் வரும். அப்படிங்கும்போது அதுலேயுமே நிதானத்தை வந்து கடைப்பிடிங்க. முக்கியமாக திருமண உறவு, வேலை, இது 2லேயுமே ரொம்ப கவனமாக இருங்க. ஓகே. கன்னி ராசி என்ன பண்ணலாம்? ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் வந்து உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரங்கள் வந்து கவர் ஆகும். சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து கவர் ஆவாங்க. அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்பயும் சொல்கிற மாதிரி தான். ஸோ ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது, மாதுளை தானம் பண்ணுறது, அபிஷேகத்துக்கு மாதுளை வாங்கி கொடுக்கறது. இல்லைங்க நான் கோவிலுக்கெலாம் போக மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன சொல்லலாம், உத்திர நட்சத்திரம் ரொம்பவே ஹானஸ்டான பர்சன். நீங்கள் அந்த வந்து என்ன சொல்கிறது, அந்த சுயமரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. நட்பு வட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. செலக்டிவாக தான் நீங்கள் வச்சுருப்பீங்க. பயங்கர கால்குலேட்டிவ் மைண்டு. ஸோ ஐயப்பன் கோவில் போகிறது ரொம்ப நல்லது. சப்போஸ் கோவில் போகிறதுல அவ்வளோக்கா ஈடுபாடுகள் குறைவாக இருக்கிறவங்க இந்த மாதுளை வாங்கி தானம் கொடுங்க. ஓகேங்களா? மாதுளை வந்து தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. எல்லாம் நல்ல ஆன்மீக வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது, கன்னி தெய்வங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இதில் வந்து ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் வந்து எழுந்த உடனேயுமே உங்கள் உள்ளம் கைகளை பாருங்கள். ஓகேங்களா? அது பார்க்கவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நட்பு விஷயத்தில் எப்போவுமே கவனமாக இருங்க. ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதாவது நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகள் வரும்போது அந்த நட்புங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்.
ஓரளவுக்கு உங்களுக்கு ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி 11ஆம் அதிபதியெலாம் நல்ல நிலமையில் இருக்கும்போது நட்பு நல்லா இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்தத்துக்கு வந்து நட்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ரொம்ப ஓவராக அவங்கள நம்பி எல்லாத்தையும் அவங்க தான் நம்மளை வந்து கை கொடுக்கணும், அந்த மாதிரி உயிர் காப்பான் தோழனுங்கிற மாதிரிலாம் அங்கே எதிர்பார்த்துறாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து அதான் சொன்ன மாதிரி வந்து உள்ளங்கைகளை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மகா பெரியவர் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த பிக்சர் கூட நீங்கள் வச்சு பார்த்துட்டு வரலாம். நட்பு விஷயத்தில் எப்போவுமே கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. உங்களோட நாலேஜை நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுங்க.